இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தலைவரே, சூர்யாவோட டெட் பாடி இருக்கிற இடத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியா? அந்த செல்லத்தை அழுங்காம குலுங்காம அப்படியே கொண்டு வந்துருங்கடா. என் மகனை கொலை பண்ண அவனோட உயிரைத்தான் என்னால எடுக்க முடியல. அவன் உடம்ப என் கையால எரிச்சு சாம்பலாக்கணும். அப்பதான் என் மகனோட ஆத்மா சாந்தி அடையும். அவனை நம்ம தோட்டத்துக்கு கொண்டு வந்துருங்கடா. ஓகே தலைவரே, டெட் பாடியோட வரேன். ஏய் மச்சான், சூரிய எங்கடா இருக்க? தேடிட்டு இருக்க மச்சான். லொகேஷன் அனுப்புறேன், பாடி கிடைச்சிருச்சு, உடனே வா. இதோ வந்துறேன். சீக்கிரம் வாடா, எல்லாரும் இட்டு வாடாங்க. சரா சரா. விடாத. ஏய், வாங்கடா. 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 தூங்குடா. தூக்குடா. நீ மட்டும் என் கையில உயிரோட கிடைச்சிருந்த என் மகன் எப்படி துடிதுடிச்சு செத்தானோ அதே மாதிரி உன்னை துடிக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமா உன் உயிரை எடுத்திருப்பா. ஆனா நீதான் குற்றவாளிங்கிற உண்மையை என்கிட்ட மறைச்சு உன் பொண்டாட்டி உன்னை என் கையில கிடைக்க விடாம பண்ணிட்டான். இப்ப கூட உனக்கு உயிர் கொடுக்கறதுக்காக உன் பாடியை மறைச்சு வச்சுக்கிட்டு உன் உயிரை தேடிட்டு இருக்கிறான். ஆனா நான் விட மாட்டேன். உன் உயிரைத்தான் எடுக்க முடியாம போயிருச்சு. உன் உடலை எரிச்சு என் பழியை தீர்த்துக்க போறேன்டா. உன் பொண்டாட்டிய பழிக்கு பழி வாங்க போறேன்டா. மினிஸ்டர் தான் கால் பண்றாரு. ஒருவேளை சூர்யாவோட டெட் பாடியை கண்டுபிடிச்சிட்டாரா? அவருக்கு இருக்கிற செல்வாக்க பயன்படுத்தி கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பாரு சிஸ்டர். அட்டெண்ட் பண்ணி பேசுங்க, நல்ல விஷயமா இருக்க போகுது சிஸ்டர். ஹலோ, என் ஆளுங்க சூர்யாவோட பாடியை கொண்டு வந்துட்டாங்க. உண்மையாவா? ஆமா, இப்ப சூர்யாவோட பாடி என் கண்ணு முன்னாடி தான் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாடியை பெட்ரோல் ஊத்தி எரிச்சு சாம்பலாக்க போறேன். ரொம்ப சந்தோஷம். உங்க மகனை கொண்ட சூர்யாவோட பாடியை எரிச்சு உங்க மகனோட ஆத்மாவுக்கு சாந்தி கொடுங்க. அதத்தான் செய்ய போறேன். ஒரு வகையில இதெல்லாம் உங்களால தான் நடந்தது. அதனாலதான் உங்களுக்கு தகவலும் நன்றியும் சொல்றதுக்காக போன் பண்ணேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நீங்க லேட் பண்ணாம அந்த பாடியை சீக்கிரமா எரிச்சிருங்க. சரி சரி. அமைச்சரோட ஆளுங்க சூர்யாவோட டெட் பாடியை கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டாங்க. அமைச்சர் சூர்யாவோட டெட் பாடியை பெட்ரோல் ஊத்தி கொளுத்தி சாம்பலாக்க போறாரு. ஏன் சிஸ்டர், அப்ப இனிமே மாப்பிள்ள சூர்யா காலத்துக்கு கிளிக்குள்ளதான் இருக்கணும்னு சொல்லுங்க. அதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்? கூடிய சீக்கிரம் அந்த கிளிய புடிச்சு அதுக்குள்ள இருக்கிற உயிரை எடுத்து ஏன் கணவனுக்கு உயிர் கொடுக்க போறேன். கரெக்ட். இனிமே சூர்யா பாடிய பத்தின கவலை நமக்கு தேவையில்லை. அந்த கிளிய கண்டுபிடிச்சு அதோட உயிரை எடுக்கிற வழியை தான் நாம கண்டுபிடிக்கணும். கரெக்ட் சிஸ்டர். மேடம், என்னாச்சு மேடம்? ஒண்ணும் இல்ல, நீங்க உங்க ஒர்க்க பாருங்க. எதுக்காக இப்படி ஒரு கனவு வந்தது? சூர்யா அந்த சாமியார் கிட்ட தானே பாதுகாப்பா விட்டுட்டு வந்தோம். சூர்யா உடலை தூக்கிட்டு போனவங்க யாரு? அது எந்த இடம்? ஒண்ணுமே புரியலையே. முதல்ல போய் பாப்போம். ஐயா, ஐயா எந்திரிங்க. ஐயா, ஐயா எந்திரிங்க. ஐயா எந்திரிங்க. ஐயா, ஐயா, என் புருஷனோட உடம்பு எங்கயா? அவர் உடம்பு எங்கன்னு சொல்லுங்க. எங்கன்னு சொல்லுங்க. சொல்லுங்கயா, என் புருஷனுக்கு என்னாச்சு சொல்லுங்க. 4 பேர் வந்து என்ன அடிச்சு போட்டு உன் புருஷன் உடம்ப தூக்கிட்டு போயிட்டாங்கம்மா. ஐயா, என்ன சொல்றீங்க? நீங்க உண்மையதான் சொல்றீங்களா? ஆமாம்மா, நீ போய் முதல்ல காப்பாத்துமா. போமா போமா, சீக்கிரம் போமா. கண்டிப்பா இது அந்த அமைச்சரோட ஆளுங்க வேலையாதான் இருக்கும். ஆனா அவங்க எப்படி இந்த இடத்தை கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியலையே.
என்னம்மா யோசிக்கிற? முதல்ல போய் உன் புருஷனை காப்பாத்துமா. அவங்க யாருன்னு எனக்கு தெரியும். நான் உடனே போய் என் கணவரோட உடலை காப்பாத்துறேன். என்ன விட்டு நீ போ, நான் பாத்துக்கிறேன். நீ சீக்கிரம் போமா போமா. ஏய், இவனை அடிச்சு கொல்லுங்கடா. ரெண்டு பேரையும் சேர்த்து எரிச்சிடுறேன்டா. போங்கடா. ஏய், அவனை அடிச்சு கொல்லுங்கடா. ஏய். ஏய், ஏய், ஏய். ஏய், ஏய், ஏய். ஏய், அவனை கொல்லுங்கடா. ஏய். 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 ஏய், நில்லு. ஐயோ, சூர்யா. ஏய், விடுங்கடா, விடு. ஏய், அவனை இழுத்து வாங்கடா. இவனோட சேர்த்து வச்சு எரிச்சுக்கோ. என்ன தலைவர் தப்பிக்க பாக்கியா? விடுங்கடா, விடுங்க, விடுங்கடா, விடுங்க, விடுங்க. சூர்யா, ஆமாங்கடா. ஏய். ஏய், ஏய். ஏய். விடு, விடா. ஜெக தலைவர் நிறுத்துங்க. ஏய், வேணா. ஏய், ஏய், வேணா. சொன்னா கேளு. என் பையனை உன் புருஷன் கொன்றிருக்கான். தயவு தாட்சியெல்லாம் பார்க்க மாட்டேன். சுட்டுருவேன். ஏய். ஏய். சூர்யா. ஏய். ஏய். சே. கோட்டை விட்டீங்களாடா. என் மகனை கொண்டவனோட உயிரை எடுக்க முடியலனாலும் அவன் உடம்ப எரிச்சு சாம்பலாக்கலான்னு பார்த்தா அது கூட முடியாம போச்சாடா.